ஆதி என்னும் பராவரையே அன்பான மனோன்மணியே ஜோதி என்னும் பஞ்சகத்தாலே சொற்பெரிய கரிமுகனே தீது நீக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே 18 சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓரியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நாள் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்ட்ரோராஜின் இனிய வணக்கங்கள். ஜோதிடம், ஆன்மீகம், வாழ்வியல், மருத்துவம் என்ற 4 தலைப்புகளில் தொடர் காணொலிகளாக கொடுத்து வருகிறோம். அந்த வகையில் இது ஜோதிடம் சார்ந்த மற்றும் ஒரு பதிவு. பொதுவாகவே திருமணம், வாழ்க்கை துணை என்ற விஷயத்தில் 7ஆம் இடம் லக்கினத்துக்கு எதிரியினுடைய வீடாகவோ அல்லது பகை கிரகத்தினுடைய வீடாகவோ அல்லது சமகிரகத்தினுடைய வீடாகவோ அல்லது நட்பு கிரகத்தினுடைய வீடாகவோ அல்லது வக்கரம் பெற்ற கிரகத்தோடு சம்பந்தம் பெற்றிருந்தாலோ அல்லது வக்கர கிரகமே 1-7 பெரியவர்கள் யாராவது வக்கரம் பெற்று இருந்தாலோ சுலபமாக வாழ்க்கை துணை அமைவதில்லை. அப்படி அமைந்தாலும் அது சுலபமான வாழ்க்கையை நடத்துவதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலை உண்டு பண்ணி தருவதில்லை என்பது நடைமுறையில் பார்க்கிறோம். அந்த வகையில் பொதுவாகவே ரிஷபராசிக்காரர்கள் என்று பார்க்கும் பொழுது அவர்களுக்கு சுலபமாக காதல் வந்து விடுகிறது. அதே சமயத்தில் இந்த ரிஷபராசிக்காரர்கள் காதலித்தார்களா ஆனால் இவர்களுடைய காதலை அக்கம் பக்கம் யாருக்கும் தெரியாமல் அமைதியாக வைத்துக் கொள்வதற்கு சுக்கிரனும் சந்திரனும் குருவும் முழு உதவி செய்து விடுகிறது என்பதுதான் நடைமுறை அனுபவம். அதே சமயத்தில் சிம்ம லக்னத்தில் பிறந்தாலும் அவர்கள் சுலபமாக காதலுக்கு அடிமையாகிறார்கள். ஆனால் அந்த காதல் யாரை காதலிக்கிறார்களோ ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் காதலிக்கிற காதல் துணையுடன் கட்டுப்பாட்டுக்குள் சென்று விடுவதை எண்ணற்ற ஜாதகத்தில் பார்த்திருக்கிறோம். ஏனென்று கேட்டால் சூரியன் என்பவன் நெருப்பு வீட்டுக்குரிய கிரகம், குரு மற்றும் ஒரு நெருப்பு வீட்டுக்குரிய கிரகம். ஆனால் லக்கினத்துக்கு 7ஆம் இடம் காற்று வீட்டுக்குரிய கிரகம். ஆக இந்த 2 ஒன்றுக்கொன்று சுலபமாக தொடர்பு வந்து விடுகிறது. ஆக ஆக்சிஜன் தரமான இருக்கக்கூடிய காற்றோடு கலப்பதனால்தான் நெருப்புக்கு வெளிச்சம் வருகிறது, அல்லது நெருப்பு நீண்ட நேரம் எரிகிறது, அல்லது நெருப்பு எரிவதற்கான உறுதுணையை தருவது காற்றுதான் என்பதில் மாற்றுக்கருத்தில்லை. அதே சமயத்தில் லக்னம் நெருப்பு வீடு, 7ஆம் இடம் காற்று வீடு. அதே சமயத்தில் இந்த ஜாதகத்தில் 7ஆம் இடத்தில் புதன் இருக்கிறார், காற்றுக்குரிய கிரகம். சிம்ம லக்னம் லக்னத்தில் பிறந்தது 2/2/2001 8:56 இரவு பிறந்தது. சிம்ம லக்கணம். லக்கணத்துக்கு 3ஆம் இடத்தில் செவ்வாய், லக்கணத்துக்கு 5ஆம் இடத்தில் கேது, 6வது இடத்தில் சூரியன், 7வது இடத்தில் புதன், 8வது இடத்தில் சுக்கிரன், 10வது இடத்தில் குரு, சனி, சந்திரன், 11வது இடத்தில் கேது. பாருங்கள் நண்பர்களே, 3, 7, 11 எந்த லக்கணமாக இருந்தாலும் 7ஆம் இடத்தில் எந்த கிரகத்தினுடைய நட்சத்திரம் இருக்கிறதோ அதே அதனுடைய நட்சத்திரம் தான் 3ஆம் இடத்திலே இருக்கும். 3ஆம் இடத்தில் எந்த நட்சத்திரம் இருக்கிறதோ அந்த நட்சத்திரத்தினுடைய அணுஜென்ம திரிஜென்மம் தான் 7ஆம் இடத்திலேயே இருக்கும். 11ஆம் இடத்திலேயும் அப்படிப்பட்ட ஒன்று அணுஜென்ம திரிஜென்ம நட்சத்திரமுமே 3, 7, 11க்குரிய தொடர்பை உண்டு பண்ணி தந்து விடுகிறது. ஆக 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் வீடு கொடுத்த சுக்கிரன் உச்சம் பெற்று வலுவாக இருக்கிறான். அதே சமயத்தில் இந்த ஜாதகத்தில் குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை பெற்றிருக்கிறார்கள். சனியும் சந்திரனும் சேர்ந்து பலமான புணர்வு தோஷத்துக்கு சம்பந்தமானது. அதே சமயத்தில் லக்னாதிபதி 6வது வீட்டில் 6வது இடத்துக்கு 5வது இடத்தில் சந்திரன். ஆக சந்திரனும் சனியும் ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி நின்ற வீட்டுக்கு 1, 5, 9 அல்லது 1, 4, 7, 10 7ஆம் இடத்துக்குரிய கிரகம் இருந்தால் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பது என்பது சுலபமாக நிறைவேறிவிடுகிறது என்பது நடைமுறையில் பார்க்கிறோம். ஆக இங்கே லக்கணத்துக்கு 5-11 ராகு கேது இருந்து இதை சுலபமாக இந்த காதல் திருமணத்தை செய்வதற்கான வாய்ப்பை உண்டு பண்ணி தந்து விடுகிறது. 7ஆம் இடத்துக்கு குருவினுடைய பார்வையில், ஆனால் 7ஆம் இடத்துக்குரிய கிரகம் குருவோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது. இந்த லக்கணத்துக்கு குருவோடு சனி சேருவது என்பது அவ்வளவு சிறப்பானதல்ல. ஏனென்று கேட்டால் இங்கு 6, 8க்குரியவனுடைய சம்பந்தம் வந்து விடுகிறது. லக்கணத்துக்கு 6க்குரியவன் சிம்ம லக்கணத்துக்கு 6க்குரியவன் சனி, 8க்குரியவன் குரு,
7க்குரியவன் சனி, 5க்குரியவன் குரு. ஆக 4 ஸ்தானங்களில் 2 ஸ்தானம் வலுவானது, 2 ஸ்தானம் பாதகமான ஒரு சந்தர்ப்ப சூழலை உண்டு பண்ணி தந்து விடுகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அதே சமயத்தில் லக்கணத்துக்கு 8க்குரியவன் குருவை சூரியன் பார்ப்பது சிவராஜ யோகம் என்று சொன்னாலும் கூட, குருவும் சந்திரனும் சேர்ந்து குருச்சந்திர யோகம் என்று சொன்னாலும் கூட, சுக்கிரன் வலுவாக அமைந்து மாளவிகா யோகத்தில் பிறந்தாலுமே கூட இது ஒன்றுக்கொன்று இசைவான கிரக அமைப்பு இல்லை என்பதுதான் மேலும் கூறப்படக்கூடிய தகவல். அதே சமயத்தில் லக்னத்தில் 11க்குரியவன் 7ஆம் இடத்தில் இருக்கிறான். அதாவது தன்னை விட வயதில் மூத்தவனை தேர்ந்தெடுப்பதற்கு சதய நட்சத்திரத்தில் அமர்ந்த ராகு உறுதுணையாக அமைந்துவிட்டது. அதே சமயத்தில் அதற்கு 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மற்ற ஒரு காற்று வீட்டில் அமர்ந்திருக்கிற ராகு இதற்கு உறுதுணையாக பச்சை கொடியை காட்டியது. அதாவது ராகுவுக்கு நட்சத்திரம் கொடுத்தவன் 5க்குரியவன், அதாவது காதலை தரக்கூடிய கிரகம் என்பது இதுதான் மேலும் சிறப்பான ஒரு தகவல். சரி, இதில் எந்த கிரகம் எந்த நட்சத்திர காலில் அமைந்திருக்கிறது என்பது சார்ந்த தகவலை பார்ப்போம். லக்கணம் உத்திர நட்சத்திரம் முதல் பாகத்தில் அமர்ந்து 28.50 பாகை பெற்றிருக்கிறது. பாருங்கள் நண்பர்களே, இதில் லக்கணம் சுயசாரத்தில் அமர்ந்து வலுவான நிலையில் இருக்கிறது. அதே சமயத்தில் யாரையும் எதிர்பார்க்காமல் தன்னிச்சையாக செயல்படக்கூடிய தகுதியை இந்த லக்கண புள்ளியை தந்துவிட்டது என்பதுதான் மேலும் சிறப்பான ஒரு தகவல். அதுக்கு அடுத்தது சூரியன் திருவோண நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் அமர்ந்து லக்கணத்துக்கு 6ஆம் இடத்தில் அமர்ந்து 12க்குரியவனுடைய அயன சயன போகத்துக்குரிய அதிகாதிபதியினுடைய சாரத்தை பெற்றிருக்கிறது. அந்த சாரத்தை தந்த கிரகம் உச்சம் பெற்று வலுவாக அமைந்தது தான் இந்த காதல் திருமணத்துக்கு வித்திட்ட மனம்தான் இங்கே முதலில் இருக்கிறது. அதுக்கடுத்தது சந்திரன் கிருத்திகை நட்சத்திரத்தில் அமர்ந்து 2ஆம் பாதத்தில் அமர்ந்து 3.7 பாகை பெற்றிருக்கிறது. இந்த சூரியனும் சந்திரனும் சார பரிவர்த்தனை பெற்றது என்பது மேலும் கூடுதல் தகவலாக அமைந்து கூடுதல் வலிமையாகவும் அமைந்தது என்பதுதான் இங்கு விசேஷம். அதற்கடுத்தது செவ்வாய் விசாக நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் அமர்ந்து 29.42 பாகை பெற்றிருக்கிறது. செவ்வாய் விசாக நட்சத்திரத்தில் லக்கணத்துக்கு 5க்குரியவனுடைய நட்சத்திரத்தில் அமர்ந்து 3ஆம் இடத்தில் இளைய சகோதர ஸ்தானத்திலும் சகாயஸ்தானத்திலும் வீரியஸ்தானமுமான செவ்வாய், இந்த வீரியஸ்தானமான 3ஆம் இடத்தில் செவ்வாய் வலுவாக அமர்ந்து அதே சமயத்தில் செவ்வாய்க்கு வீடு கொடுத்தவன் உச்சம் பெற்றது என்பதால் இவர்கள் சத்தமிடாமல் தைரியமாக வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பதற்கு மேலும் செவ்வாய் உறுதுணையாக அமைந்தது என்பதுதான் கூடுதல் தகவல். புதன் சதய நட்சத்திரத்தில் அமர்ந்து சதயத்துக்கு நட்சத்திரத்தை கொடுத்த ராகு புதனுக்கு திரிகோணத்தில் அமர்ந்து தன்னை விட வயதில் மூத்தவரை தேர்ந்தெடுப்பதற்கு உகந்த சூழ்நிலை மேலும் தந்தது. அதற்கடுத்தது குரு கிருத்திகை நட்சத்திரத்தில் அமர்ந்து 4ஆம் பாதத்தில் இருந்தது. அந்த குரு கிருத்திகை நட்சத்திரத்தில் அமர்ந்திருந்தாலுமே கூட சூரியனோடு சேர்ந்து இருப்பதோடு இருக்கக்கூடிய தன்மையை தந்தது. ஏனென்று கேட்டால் இதுவும் நிலவீடு, இதற்கு 9ஆம் இடம் என்று பார்க்கும்போது இதுவும் நிலவீடு என்பது சிறப்பான ஒரு தகவல். அதற்கடுத்தது சுக்கிரன் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சனியினுடைய நட்சத்திரத்தில் அமர்ந்து பரிவர்த்தனையில் சனியோடு சேர்ந்து இருக்கிறது என்பது மேலும் சிறப்பான ஒரு தகவல். ஆகத்தில் சனி சுக்கிரன் சேர்ந்திருந்தாலும் பரிவர்த்தனை பெற்றிருந்தாலும் ஒன்றுக்கொன்று தொடர்பு ஏற்பட்டாலும் அதே சமயத்தில் ஒன்றுக்கொன்று நட்சத்திர சார பரிவர்த்தனை பெற்றாலும் அவர்கள் வாழ்க்கையில் எந்த கிரகம் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சனியும் சுக்கிரனும் அந்த காதல் வாழ்க்கையில் சுலபமாக சேர்த்து வைத்து விதியை விளையாட விட்டு விடுகிறது என்பது நடைமுறையில் நிறைய ஜாதகத்தில் பார்த்திருக்கிறோம். அடுத்தது சனி கிருத்திகை நட்சத்திரத்தில் சூரியனுடைய நட்சத்திரத்தில் இந்த சூரியனுக்கு திரிகோணத்தில் அமர்ந்து மேலும் நிலவீட்டில் ஒன்றுக்கொன்று தொடர்பு பெற்றிருந்ததால் இந்த சனி இவர்கள் லக்னத்துக்கு 10ஆவது இடத்தில் சனி சந்திரன் குருவினால் இவர் எங்கு பணி செய்தாரோ அங்கு தன்னுடைய வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பதற்கான சந்தர்ப்ப சூழலை உண்டு பண்ணியது. அடுத்தது ராகு குருவனுடைய நட்சத்திரத்தில் அமர்ந்து 5க்குரியவனுடைய நட்சத்திரத்தில் அமர்ந்து இந்த ராகுவும் காதல் திருமணத்துக்கு பச்சை கொடி காட்டியது. இந்த ராகு குருவனுடைய நட்சத்திரத்தில் அமர்ந்து 5க்குரியவன் என்று பார்க்கும்பொழுது உச்சம் பெற்ற கிரகத்தோடு சேர்ந்ததனால் இவர்கள் வீட்டை விட்டு அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்து வாழ்க்கை அமைத்து கொண்டார்கள் என்பதுதான் மேலும் சிறப்பான ஒரு தகவல். கேது பூராண நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் அமர்ந்து 20.12 பாகை பெற்றிருக்கிறது. ஆக இந்த கேதுவுக்கு வீடு கொடுத்த கேதுவுக்கு நட்சத்திரத்தை கொடுத்த கிரகம் உச்சம் பெற்றிருக்கிறது. கேதுவுக்கு வீடு கொடுத்த கிரகம் தனக்கு 6இல் மறைந்திருந்தாலும் வலுவான சூழ்நிலையில் அமைந்து
உச்சம் பெற்ற கிரகத்தோடு சேர்ந்திருக்கிறது. ஆக கேதுவுக்கு நட்சத்திரத்தை கொடுத்தவன் சுக்கிரன் உச்சம் பெற்றான், கேதுவுக்கு வீடு கொடுத்தவன் உச்சம் பெற்றான். ஆக இங்கு சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை பெற்றது என்பது இந்த சனி சந்திரனுடைய உணர்வு யோகத்தை மேலும் வலுப்படுத்தியது என்பதுதான் மேலும் குறிப்பிடக்கூடிய ஒரு தகவல். ஆக ஒரு ஜாதகத்தில் 3, 7, 11 தொடர்பு ஏற்படும் போது ஒன்றுக்கு மேற்பட்ட காதலோ ஒன்றுக்கு மேற்பட்ட உறவுகளோ சுலபமாக வந்து போகிறது என்பது நடைமுறையில் எண்ணற்ற ஜாதகத்தில் பார்த்திருக்கிறோம். ஏனென்று கேட்டால் 7ஆம் இடத்தில் எந்த கிரகம் எந்த கிரகத்தினுடைய நட்சத்திரம் இருக்கிறதோ அந்த கிரகத்தினுடைய அணுஜென்ம திரிஜென்ம நட்சத்திரம் தான் லக்னத்துக்கு 3ஆம் இடத்திலேயும் 11ஆம் இடத்திலேயும் அமைய பெற்றிருக்கிறது என்பதுதான் இங்கு மேலும் சிறப்பான தகவல்கள். அதே சமயத்தில் ஒரு ஜாதகத்தில் லக்னத்துக்கு 2, 11 7ஆம் இடத்தில் அமர்ந்தாலோ அல்லது 3ஆம் இடத்தில் அமர்ந்தாலோ 11ஆம் இடத்தில் அமர்ந்தாலோ தன்னை விட வயதில் மூத்தவர்களோடு உறவு சுலபமாக ஏற்பட்டு விடுகிறது என்பதுதான் மேலும் குறிப்பிடக்கூடிய தகவல். சரி நண்பர்களே, மற்றும் அடுத்தது ஒரு காதல் திருமணத்தில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம் வைகுந்தம். தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோன் மங்கையர் பறிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் ஏமை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன் மால் மருகன் யானைச்சரர் பதம் காப்பதாமே.